அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அவரோட மறைவை நினைக்கும்போது ஒரு போக மறுத்து அடம் பிடிச்ச ஒரு குழந்தைய வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றிட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வாழ ஆசைப்பட்ட ஒரு மனிதன், இந்த வாழ்க்கை மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு கலைஞன், எப்பொழுதுமே ஒரு அழகியல் உணர்ச்சியோடே இருக்கிற ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. எல்லா விஷயமே எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் எந்த புள்ளியிலேருந்து பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியாமையே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். சரி, எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அண்ணன் பொன்சி அவர்கள் பேசினது அப்படியே ஒரு இலக்கியமாகவே இருந்துச்சு, ஒரு வாழ்வியல் இலக்கியமாகவே இருந்துச்சு. கயிறை கட்டி மேலே இழுக்கிற அந்த ஷாட்டை பார்த்துட்டு மேலே இழுத்தது வேற ஆள், கீழே இழுத்தது வேற ஆள், என்னடா இவன் இழுக்கிறான்னு தேட்டரில் பார்த்துட்டு இதை எடுத்தவன் பயங்கரமான ஆள்ரா, இவனை விடவே கூடாதுறான்னு தேடினார் பாருங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். நான் முதல்ல அவரை பார்த்தது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நாள். அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். எங்கள் ஊரில் அப்போ தான் முதல்ல ஒரு ஏசி தேட்டர் திறந்துருக்காங்க. தேட்டருக்கு பேர் கலைவாணி. எல்லாரும் போர்வையோடு தான் தேட்டருக்கு போகிறோம். ஏன்னா முதல் நாள் போய் பார்த்துட்டு வந்த கிளவி எல்லாருமே எப்பா கூதை தாங்க முடியலப்பா சாமி, ராத்திரியெல்லாம் பயங்கரமாக எட்டண்டோ வருதுராப்பா, மயக்கமாக வருதுரான்னு சொல்லி எல்லாரையும் பயம் முறுத்தினோடனே பயங்கரமாக குளிரும் போல தெரியுதுன்ட்டு எல்லோரும் போர்வை எடுத்துக்கிட்டு மலை யாத்திரைக்கு போகிற மாதிரி பூரா கம்பளியை புத்திக்கிட்டு தான் படத்தை பார்க்குறான். அப்படி பார்த்த படம் தான் புதுமை பெண் பாட்டு. அந்த படத்தெல்லாம் அப்படி ஒரு படம் அப்படிங்கிற வகையறாவையே அழித்த பெருமை தான் நம்மளுடைய பெருமை. அப்படி ஒரு படம் உருவாகி மக்கள்கிட்ட ஒரு பாராட்டையும் விருதுகளையும் நெகிழ்ச்சியும் உண்டாகிற அந்த கதையெல்லாம் அழித்தது தான் நம்மளுடைய பெருமை. நம்மளுடைய பெருமைன்னு வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த படங்கள்லாம் எங்கே காணாமல் போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த கிளைமேக்ஸ் இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. அந்த சின்ன பையனை நான் பார்க்குறேன். அதுவும் அவருடைய ரொம்ப பெரிய சிறப்பே, மலேசியா வாசுதேவன் அவருடைய மிகப்பெரிய சிறப்பே என்னென்னா, எவ்வளவு உச்ச ஸ்தாயியில் பாடினாலும் ஒவ்வொரு சொல்லும் தனித்தனியாக கேட்கும். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு தென்றல் புயலாகி வருதே காதேவனின் தரும் போய்கிட்டே இருப்பார். ஆனால் ஒவ்வொரு சொல்லும் கண்ணீர் காலில் கேட்கும். ஒரு சுப்பிரமணிய பாரதியார் அவர் பையன் ஓடி நிற்க, இந்த பொண்ணு நிற்க, வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு பெண் கோவப்பட்டு அடுத்த நாள் பாரதி ராஜா அந்த தேட்டருக்கு வர்றாரு. தேட்டர் விசிட் படம் பயங்கர ஹிட்டு. நான் ஒரு 13 வயசு பையனா, 13 வயசு கரெக்டாக இருக்கும், ஒரு 6வது 7வது கூட்டத்துக்குள்ளேருந்து பார்க்குறேன். கயிறெல்லாம் கட்டியிருக்காங்க. கயிறு கட்டி அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து பார்க்குறேன். ஒரு சின்ன பொண்ணு, அதான் ரேவதி, அது ஒரு பாவாடை போட்டு ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கு. அதை கையை பிடிச்சி இவர் கூட்டிகிட்டு உள்ளே வர்றார். இவர் கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டியிருக்கார். அந்த கயிறை முதற்கொண்டு நான் பார்க்குறேன். இல்லை, நம்ம ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க, கையில் கருப்பு கயிறு போட்டிருக்காரு. கருணக்கரைன்னு ஒரு ஆள் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறார் தேட்டருக்குள்ளே. மேடையில் எங்களெல்லாம் உள்ளே விடலாப்பா, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. இதுதான் முதலாக நான் அவரை பார்த்தது. முதல் மரியாதை பார்த்து தேம்பி அழுதாச்சு. அலைகள் ஓய்வதில்லை. நான் அலைகள் ஓய்வதில்லை செகண்ட் ரிலீஸ் தான் பார்க்குறேன், சாந்தி தேட்டரில் தான் பார்க்குறேன். அப்போ சின்ன பையன் நான். நைட்லாம் மனசில் அந்த அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இனம் புரியாத ஒரு உணர்வு, அதாவது சொல்ல தெரியாத ஒரு வழி. அந்த படம் பார்க்கும்போது இவரோட ஆகச்சிறந்த சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? காதலின் உன்னத உணர்வுகளை திரைப்படங்களில் பதிவு பண்ணது தான். காதலோட மகத்தான உணர்வுகளை அந்த தவிப்புகளை படங்களில் அவர் பதிவு பண்ணது தான். அந்த அலைகளுடைய அந்த அலை சத்தம், அந்த 4 பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் அந்த வயசில் எனக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர்னால் பாரதி ராஜா அந்த பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அப்புறம் பத்திரிகையில் கொடுக்குற பேட்டி, இதெல்லாம் நாளுக்கு நாள் எங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை வளர்த்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது எனக்குள்ள பாதி நிறைஞ்சிருந்தது இவர் தான் எனக்குள்ள ரொம்ப நிறைஞ்சு அந்த வயசில் இருந்தாப்புல. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம அவரோட
இயக்குனர் இமயத்தை பொறுத்த மட்டும் நான் அவரை பார்த்து எங்கே வியக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு இயக்குனராக 16 வயதினிலே படம் சொன்னீங்க. அந்த படத்தை நான் சின்ன வயசில் தேட்டரில் பார்க்கும்போது இருந்த ஒரு மனநிலை, பின்னாட்களில் அந்த வசனங்கள் எல்லாம் மேடைகளில் சில இளைஞர்கள்லாம் கேலி பண்ணியெல்லாம் பேசுவானுங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஒரு நாய் வளர்க்கல மயில், அந்த நாய்க்கு பதில் இந்த சப்பானியை வளர்த்தா. இந்த வசனத்தை நான் தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு அழுதுருக்கேன் நான். ஆனால் பின்னாடி இந்த மிமிக்ரி பண்ணுறவங்க எல்லாம் இந்த வசனத்தை அவர் பேசினா எப்படி இருக்கும், இந்த வசனத்தை இவர் பேசினா எப்படி இருக்கும்லாம் பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப இதாக பார்த்துருக்கேன் நான். டேவிட் லீனுடைய மிகப்பெரிய பாதிப்பு தமிழ் சினிமாவுக்கு இருந்திருக்கிறது. அவர் தான் இந்த லேண்ட்ஸ்கேப்பாக ஃபிலிம்ஸை ஹாலிவுட்டில் பதிவு பண்ணவர். இந்த ரியான்ஸ் டாட்டர்னு ஒரு படம், அந்த ரியான்ஸ் டாட்டர்ன்ற படம் ஏறக்குறைய எல்லா படைப்பாளிகளையுமே, தமிழில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை பாதிச்சிருக்கு. பாலச்சந்தர் அவர்களை பாதிச்சிருக்கு, மகேந்திரன் அவர்களை பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 படங்கள் அந்த படத்தின் சாராம்சத்திலிருந்து உருவாகி வந்திருக்கு. முடிஞ்ச அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சப்பானி முதற்கொண்டு சொல்கிறேன் நான். ஆனால் அதில் இருக்கிற ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கதைக்குள்ளே இருந்த ஒரு பெல்லோ ட்ராமா தான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. பின்னாட்கள் அதை பற்றி நாங்கள் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பேசியிருக்கோம். இன்றைக்கி காலையில் கூட அவரை நினச்சி நான் வியந்தேன். ஒரு கதாபாத்திரத்தை இப்படி தாண்டா கட்டமைக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ளுக்குள்ள ஆழமாக ஒரு திரைக்கதை பற்றிய புரிதலை உண்டாக்கிய படம் 16 வயதினிலே. 2வது படம் முதல் மரியாதை. கிழக்கே போகும் ரயில் ஒரு ஒரு காலத்தின் சாட்சி. அது ஒரு ட்ரெயினையே ஒருத்தன் லெட்டராக மாற்றுறான், போஸ்ட் ஆஃபீஸாக மாற்றுறான். ரொம்ப சிம்பிளாக அந்த கிளைமேக்ஸை முடிச்சிட்டாங்க. ஏன்டா வரல, மழை பெஞ்சிருச்சுங்கன்ட்டாங்க, பின்னாடி அழிஞ்சிருச்சு. இந்த கதையை சொல்லி ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணி படம் எடுத்திருக்காங்க பாருங்க. பயங்கரமான விஷயம் அது. வெற்றி தான் காரணம். நான் ஒரு சொன்னேன் சார், ட்ரெயினில் ஒரு பொண்ணு எழுதி விடுவா லெட்ரு, எனக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எப்படி ஒத்துக்குறான் ஒரு ப்ரொடியூசரு? அது வெற்றி, அது வல்லமை தான் காரணம். அப்போ ஓனானை பார்த்து டே அடிக்காதீங்கடா, டே அடிக்காதீங்கடா, பாவம்டா, பாவம்டா, அதை அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்க. முதல்ல எனக்கு தெரிந்து தமிழ் திரையில் ஒரு ஓனான க்ளோஸ்அப் ஷாட் வச்சு காமிச்சது இயக்குனர் பாரதி ராஜா தான். அந்த ஓனானா அந்த 4 பசங்க அடிப்பாங்க, அடிக்காதீங்கன்னு அந்த சப்பானி பதறுவேன். ஆனால் கிளைமேக்ஸில் அவன் தான் கல்லை தூக்கி போடுவேன். இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, கதாபாத்திரங்களில் இந்த கான்ஃப்ளிக்ட். நான் ஆர் செல்வராஜ் அவர்களிடம் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன், உதவியாளராக வேலை செஞ்சேன். அது எனக்கு ஒரு பெரிய தனி அனுபவமாக இருந்துச்சு. அவரோட கார் ஷெட்டில் தான் வந்தேன், அலுவலகமே கார் ஷெட்டில் தான் நான் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். கரெக்டாக 10 மணிக்கெலாம் போயிடுவேன், 9 மணிக்கெலாம் 10 மணிக்கெலாம் போயிடுவேன். கார் ஷெட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன். மத்தியானம் பிரமாதமான சாப்பாடு கொடுப்பாரு. அது சில நேரங்கள் அந்த முதல் மரியாதை மீன் சொல்லியே கொடுப்பாரு. கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் நல்ல சாப்பாடு. சாப்பிட்ருவேன், ஆனால் தூங்கக்கூடாது. திடீர்னு இடையில பார்ப்பார். அதனால் நான் ரொம்ப முழிச்சிருப்பேன். எனக்கு என்னுடைய வேலைகள் என்னென்னா, எல்லா பத்திரிகைகளையும் படித்து ஏதாவது முக்கியமான செய்தி அவருக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் அதை நான் கட் பண்ணி வைக்கணும், அவர்கிட்ட காமிக்கணும். திடீர்னு கூப்பிடுவார், ஒரு கதை சொல்லுவார். அப்படியே உட்காந்து அதை கேட்டுகிட்டே இருப்பேன். இன்னொரு முக்கியமான வேலை இருந்துச்சு. ஒரு 150 ஃபைல்ஸ் இருந்துச்சு. என்ன 150, இது என்ன 150 ஃபைல்னு இன்னொரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் நான் வெங்கடேஷ்னு, இப்போ அவன் துபாயில் இருக்கான், அப்பப்போ பேசுவான் என்கிட்ட. என்ன இல்லை, இந்த 150 அவர் எழுதின கதை சினிமாவுக்கு. ஓ அப்படியா, இதுக்கு வேப்பங்குலையை பறித்து கொண்டு போடுறது தான் எங்கள் வேலை. பூச்சி வந்துடாமல் இருக்கிறதுக்கு போய் வேப்பங்குலையை பறித்து அந்த வேப்பங்குலை காஞ்ச உடனே அந்த காஞ்ச வேப்பங்குலையை கொண்டு வெளியில் போட்டுறணும்.
அப்போ முதல் மரியாதை ஸ்கிரிப்ட் அங்கே இருந்துச்சு. அதை எடுத்து நான் படித்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு, அப்படி தான் சொல்லணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதில் ஆர். செல்வராஜ் அவர்கள் ஒரு வரி எழுதியிருக்காங்க, மனிதர்களை நினைத்து மாடுகள் அசை போட்டன அப்படின்னு. அப்படி ஒரு சீனில் பிகினிங்கில் மனிதர்களை நினைத்து மாடுகள் அசை போட்டன. படிச்சுட்டேன், ஃபுல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டேன். இதை எப்படி ஒரு எடுத்துருப்பாடுறா, திரும்ப போடுறான் அந்த படத்தை அப்படின்னு போட்டால், இந்த கையில் வந்து அந்த மண் இருக்குது, இந்த நம்ம ஊரில் திரிப்பாங்க பார்த்தீங்களா வைக்கல், அந்த வைக்கலை திரிக்கிற ஷாட்டு போட்டிருக்காரு. கீழே மாடுகள் உட்காந்துருக்கு, அது அசை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் 2 பேர் புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஷாட்டை போடுறாரு. இதில் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலுமே சினிமா என்பது ஒரு இயக்குனரோட மீடியம் தான். மற்ற எல்லாருமே அவங்களுக்கு உதவி தான் செய்கிறாங்க. ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், வசனம் யாராக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் தன் திரையில் என்ன காட்ட விரும்புகிறாரு அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே உதவி தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை அவர் கன்சீவ் பண்ணி விஷுவலாக எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இது வேற ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, அது வேற ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே நான் அதுவும் படிக்கிறதுல ஆர்வம் இருக்கிற ஒருத்தன் சும்மா இருப்பேனா, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். திரையில் நான் பார்த்த படத்தை அப்புறம் ஸ்கிரிப்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பையன் ரொம்ப ஆச்சரியமாக என்னை பார்த்தான். என்ன நீ பாட்டுக்கு எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிய, 16 வயதுல தான் காணும், அதில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. நம்ம பாட்டுக்கு போய் 4-5 ஃபைலை சரித்து கீழே விழுந்து அந்த நேரம் பார்த்து அவர் வந்து என்னடா தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளை வேலையை விட்டு நீக்கிடக்கூடாது இல்லையா? நான் சொல்கிறேன், நான் தேடி எடுத்துடக்கூடாது இல்லையா? அப்படி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன், இந்த படம் எங்கே இருக்குது, கடலோர கவிதைகள் எங்கே இருக்குது, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட, வெங்கடேசன்கிட்ட. அது தெரியாதுங்க எனக்கு, வேப்பலை போட சொல்லியிருக்காரு, அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் ஆர். செல்வராஜ் சார், அவனை திட்டார். அவன் திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஒரு பக்கம் ஒரு கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு கண்ணிலேருந்து கண்ணீரே வரல. நான் அரண்டுட்டேன், என்னடா ஒரு மனுஷன் அழுதானா 2 கண்ணிலேருந்து என்னடா கண்ணீர் வரணும், உனக்கு என்னடா ஒரு கண்ணிலேருந்து கண்ணு வந்து ஒரு கண்ணு. அப்புறம் தான் சொல்கிறேன், இது பிளாஸ்டிக் கண்ணு, இது இந்த கண்ணுன்றேன். ஒரு கண்ணு அவனுக்கு வந்து பிளாஸ்டிக் கண்ணாகவே இருந்து, எனக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு. ஆர்டிஃபிஷியல் கண்ணு ஒன்று வச்சுருந்துருக்கான் அவன். இந்த பேச்சை கேட்டு கூட அவன் வருத்தப்படலாம், மன்னிச்சிட்றா வெங்கடேஷா, இதை ஒரு உணர்ச்சியில் சொல்லிட்டேன். நான் துபாயில் வந்து இது கத்தாரில் இதில் ஒரு ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறான். இப்போ கதாசிரியர் ஆகணும்னு வந்த பையன் அவன். அப்புறம் இப்போ இந்த சில நேரங்களில் வந்து என்னை இரவு போக வேணான்னு சொல்லுவார், இருந்துட்டு போ, இங்கே உள்ளே படுத்துக்கணுவார். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது 11 மணிக்கு இயக்குனர் வந்தார். 1.5 மணி நேரம் கதை பேசுகிறாங்க, நைட்டு 11:30. நான் இந்த ஆச்சரியமாக இப்போ தோசை சாப்பிட்றாரு, நான் தண்ணி மோந்து வைக்கிறேன். 12 மணிக்கு போகிறாரு. அப்போ 24 மணி நேரமும் சதா இயக்கமாகவே இருந்திருக்காரு அவர். 24, அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாமல் 24 அவரோட மூளை வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதுல தான் அவர் இருந்திருக்கார். இதைத்தான் நான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் அவர்கிட்ட நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது அவர் ஒரு ஈகோலெஸ் மேன். இவ்வளோ பெரிய சீனியர் டைரக்டரு, இவ்வளோ படங்கள் 40-35 படங்கள் எடுத்திருக்காரு, இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் அறிமுகம் பண்ண எல்லா பெண்களையுமே நான் காதலிச்சிருக்கேன். ஏன்னா இத்தனை பெண்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு, தன்னம்பிக்கையை தந்திருக்காரு, 40 நாளில் ஒரு சினிமா எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் நட்சத்திரமாக ஜொலிச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே அடிப்படையில் எதன் மூலமாக அவர் சாதிச்சிருக்காருன்னா, திரைக்கதையில் இருக்கக்கூடிய நெகிழ்வான நுண்ணுணர்வுகள் மூலமாக சாதிச்சிருக்கார்.
இன்றைக்கி இயக்குனர் இமயத்தை இந்த இடத்துல வச்சு நம்ம பேசுகிறோம்னா எதுக்காக பேசுகிறோம்? ஏன் அவர் நினைக்கிறோம்னா, அந்த திரைப்படத்தில் அவருக்கு அந்த காட்சிகளில் அவர் காமிச்ச மௌனமும் அந்த நெகிழ்ச்சியும் அந்த உன்னத தருணம், ஃபைன் ஃபீலிங்ஸ், அந்த உன்னத தருணங்களுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஏன்னா முதல் மரியாதையில் வெளியில் உட்காந்துருக்கிறது தான் மக இல்லை அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் அப்பா இவருக்கு நம்ம பிறக்கலேன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. வெளியில் உட்காந்துருக்க பொண்ணு உள்ள புருஷன் பொண்டாட்டி சண்டையில் அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. உங்கள் அப்பனுக்காக தான் உன்னை நான் கட்டின நாள்லேருந்து உன்னை நான் தொட்டனா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில் வந்தால் மக உட்காந்துருக்கு, அழுகுது, காலில் விழுகுது. என்றைக்குமே நீ தான் என் மகன்றாரு அந்த பெரியவர். இந்த தருணங்கள் தான் நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. இதை உருவாக்குவது தான் மிக கடினம். திரைப்படம் ஆரவாரங்களையும் சப்தங்களையும் உருவாக்கலாம், எதை வேணாலும் உருவாக்கலாம், ஆனால் எல்லாமே போயிடும். ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் 2 தான் இருக்குது உலகத்தில். வெற்றி தோல்விலாம் கூட கிடையாது. வெற்றி தோல்வின்றது வணிக ரீதியான விஷயங்கள். 2 தான். ஒன்று வாழும் படைப்பு, இன்னொன்று வாழாத படைப்பு. ஒன்று வாழும் படைப்பு, இன்னொன்று வாழாத படைப்பு. அவர் வாழும் படைப்பு, மறைந்தாலும் வாழும் படைப்பு. இன்றைக்கி நான் கொஞ்சம் தாமதமாக வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய மகளுடைய பிறந்த நாள். என் மகளுடைய பிறந்த நாள். நான் சொன்னேன் இன்றைக்கி ஒரு அஞ்சலி கூட்டத்தில் பேச போகிறேன். பலருக்கு தான் மரணம் பலருக்கு மரணம் இழப்பு, மறைவு. சிலருக்கு அது பிறப்பு. திரும்ப அவர்களை பற்றி முழுமையாக உணர்வதற்கான ஒரு நாள் அது. அப்படி தான் நான் இப்போ இதை பார்க்குறேன். உலகத்தில் சில மனிதர்களுக்கு, சில கலைஞர்களுக்கு, சில சாதனையாளர்களுக்கு, சில எழுத்தாளர்களுக்கு ஏனோ அப்படி சில விஷயங்கள் நடந்துருது, உறவு ரீதியான விஷயங்கள். ஜென்னி மரணமடைந்த பிறகு காரல் மார்க்ஸ் ஒரு எழுத்து கூட எழுதலை. அவ்வளவு எழுதின ஒரு மனுஷன் ஜென்னியின் மறைவுக்கு பிறகு ஒரு எழுத்து ஏன்னு கூட எழுதலை. மேஜையிலே அமர்ந்து மேஜையிலே உயிர் விட்டார்ன்றது தான் வரலாறு. மிச்சத்தை ஏங்கல்ஸ் தான் எழுதியிருக்காரு. இதிகாசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் தன் மகன் மடிந்ததும் ஆயுதத்தை கீழே போட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு முள் படுக்கை தான். அதுபோல் தன் மகன் அது வரைக்கும் சதா இயங்கிக்கிட்டே இருந்த ஒரு மனிதர் தன் மகன் மறைந்த பிறகு தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டார். தன்னுடைய இயக்கத்தை அப்போ அவர் எவ்வளவு நேசம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அது நடக்கும்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா பல பேர் இருக்காங்க நாட்டில், எந்த ஒரு அதிர்ச்சியுமே இதயத்துக்கே கொண்டு போக மாட்டான், மூளைக்கே கொண்டு போயிட்டு கீழே இறக்கிடுவான். எந்த ஒரு அதிர்ச்சியுமே மூளைக்கு கொண்டு போய் மென்டல் எக்ஸசைஸாக பண்ணிவிட்டு அப்படி இறக்கிடுவான். அப்படி ஆளுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த தர்மதுரை படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சியா இறந்துருப்பாப்புல, அது ஒரு கல்யாண சாவு. ஆண்டு அனுபவித்து வாழ்ந்து பல பேரை வாழ வச்சு பல நன்மைகள் அந்த கிராமத்துக்கு செஞ்சுட்டு ஒரு பெரியவர் இறந்துருப்பார். அது 3 மனைவி வேற கட்டியிருப்பார் அவர் அந்த படத்தில். அப்போ அஞ்சலி செலுத்த வரும்போது அதில் ஒருத்தன், ஒரு குடியாரன், அந்த ஊரில் இருக்க டாக்டர் ஒருத்தன் உள்ளே புகுந்து அஞ்சலி செலுத்த வரும்போது திரும்பி பார்க்குறேன், அவனுக்கு விரோதிகள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறேன், சியா அயோக்கிய புயல்கள்லாம் உயிரோடு இருக்காங்க, நீ போயிட்டே சியான்ட்டேன். சிலர் தான் தன் சாவின் வழியாக ஒரு புது சாதனையை உருவாக்குகிறார்கள். அப்படி அவருடைய மறைவு என்பது ஒரு நிறைவான மறைவு. எனக்கு எப்பயுமே இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை நினைத்த எனக்கு சந்தோஷம்தான் வரும். எனக்கு அவர் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியலை. நான் அதை அவர்கிட்டே சொல்லியிருக்கேன்.
சார் நீங்கள் வந்து சிவபெருமான்னா நான் 64வது நாயன்மார் சார்ன்ட்ருக்கேன். என்னையா நீ அவனு திடீர்னு ஃபோன் பண்ணி, அந்த ஆண்டிப்பட்டி கனவாக்கத்தில் அந்த இடத்துல அது எங்கே இடத்துல கரெக்டுப்பட்டியான்னு கேட்பார். சார் இந்த மெயினாக நான் சொல்ல வந்ததே, அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட இடம் என்ன அப்படின்னா, ஒரு படைப்பை பார்த்து விட்டால் தான் படைப்பாளி, தான் பெரிய ஆள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ரசிகனாக மாறி, அந்த படைத்தவன் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அவனை கொஞ்சி தள்ளிடுவாருங்க, அவனை பாராட்டி தள்ளிடுவாருங்க, அவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துருவார். அவன் யாருன்னு அவனுக்கு காமிச்சிருவார். அவனை கூப்பிட்டு அவன் யாருன்னு அவனுக்கு காமிச்சிருவார். டேய் நீ இதுதான்டா, இதை பிடிச்சிக்கோ, இது உனக்கு வருதுடா, இதை நீ திரும்ப திரும்ப செய்டான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா, இது நான் விளையாட்டில் தான் பார்த்துருக்கேன். குறிப்பாக இலக்கிய உலகத்தில் இதை நான் பார்க்கவே இல்லை. சினிமாவிலையும் இதை நான் பார்க்கலாம். ஆனால் பட் விமர்சனம்ங்கிற பேரில் ரசிகர்கள் உடனே சொல்லிடுறாங்க, ஆடியன்ஸ் உடனே சொல்லிடுறாங்க. சில இன்றைக்கி விமர்சனத்திலே 2 வகை விமர்சனம் வந்துருச்சு. எதிர் விமர்சனம்னு ஒன்று வந்துருச்சு, நெகட்டிவ் விமர்சனம்னே ஒன்று வந்துருச்சு. இவர் நெகட்டிவாக தாங்க சொல்லுவாருன்றாங்க. நெகட்டிவ் விமர்சனம் வந்துருச்சு, பாசிட்டிவ் விமர்சனம், நிறைய வகைகள் வந்துருச்சு. இப்போ கூட நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சொன்னேன் நான், ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த விமர்சனம்ங்கிற பேரில் யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க, யாரை வேணாலும் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்கள அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சாலும் அட்டாக் பண்ணுறான், ரேகாவா அட்டாக் பண்ணுறான், வேடியப்பனா அட்டாக் பண்ணுறான். ஏன் அட்டாக் பண்ணுறாங்க? அவங்களுக்கு பயமே இல்லையா? அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே லேசாக பயம் இருக்கலாம். ஏன் அவங்க கட்டுப்பட மறுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய முதலாளிகள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற எல்லாருமே அமெரிக்காவில் இருக்காங்க. எத்தனை பேர் பார்த்தா வருமானம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்த பிறகு உங்களை தாக்குறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களை தாக்க நிறைய பேர் எட்டி பார்ப்பாங்கன்னா, அப்போ மிகப்பெரிய ஆளுகளை ரொம்ப தரக்குறைவாக தாக்குனா நிறைய பேர் வியூஸ் அவங்களுக்கு வரும்னா அவங்க எதுக்கு பயப்பட போகிறாங்க? அதுவும் இல்லாமல் அவங்க சம்பளம் தர்றது பூரா அமெரிக்காக்காரன், முதலாளிகள் உள்ளூரில் இல்லை. ஆனால் தன் திரைப்படங்கள் இல்லாத காலகட்டத்திலையும் தொடர்ந்து எல்லா யூடியூப்புக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. இதுதான் விட்டுருக்கிற ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாம் இப்போ என்னையெல்லாம் வந்து கூப்பிட்டு பேச சொன்னாலே டயர்டாகி விடுங்கப்பா அப்படின்னா, ஆனால் ரொம்ப நம்பிக்கையாக எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் பேட்டி பேசுகிறது. இதில் என்னன்னா, உங்களுக்கு இது இணையதளத்தில் பேசுவது போல் மிகப்பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது. பாஸ்கர் சத்தியெல்லாம் பேச விட்டால் பல சர்ச்சையில் மாட்டிடுவாப்புல. என்னென்னா எழுதாம பார்க்குறோம்ல, எப்படின்னா 2 வார்த்தையை கட் பண்ணி 1 வார்த்தையை 2 வார்த்தையை மட்டும் கட் பண்ணி அதோட முடிச்சுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுறாங்க. வீட்டில் எதுக்கு வயசானவங்களை வச்சுருக்கீங்க, வெளியே அனுப்புங்க அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்ன வந்தோம்னு நம்ம போடாமல் வீட்டிலேருந்து வந்து வெளியில் அனுப்புங்க என்று சொன்னார், முதியோர்களை வெளியேற்ற சொல்கிறார் கீழே. இந்த மாதிரி போட்டு அதுக்கு வேறு கமெண்ட்டு கீழே வந்து நான் வேறு கொஞ்சம் கமெண்ட்டுகள்லாம் வேறு போய் பார்ப்பேன். கொஞ்சம் நம்ம மேலே நம்ம கொஞ்சம் மரியாதை வச்சுருப்போம் இல்லையா, அதையும் உடச்சிருவாங்க. உன்னை நீ இவ்வளோ மதிக்கிறியா, நீ அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது. இப்போ ஒன்று கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. மிஷினுக்கு கெட்ட வார்த்தைகள் கமெண்ட் போடுறத சொல்லி கொடுத்துட்டாங்களாம். இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளை திட்டுது இல்லையா கீழே அது மிஷின் திட்டு தான், கெட்ட வார்த்தைகளில் ஆளுக்கு தகுந்த மாதிரி அதனால் இது மனுஷன் திட்டலைன்றாங்க. மனுஷங்கன்னு நினச்சிடாதீங்க. அப்புறம் என்னென்னா, ஒரே ஆளே இந்த பக்கம் உன்னை பாராட்டவும் செய்வேன், உன்னை திட்டவும் செய்வேன்றாங்க. இது என்ன கிடையாது, ஒரே காலையில் எழுந்திரிச்சோன்னே இதே வேலையாக இருப்பாங்க. 25 30 40 40
சில கெட்ட வார்த்தைகளை வஞ்சாதான் அவனுக்கு திருப்தி ஆகுமா, அவனுக்கு சம்பளம் கிடைக்குமா? கெட்ட வார்த்தைகளை திட்டினா சம்பளம் கிடைக்குமா? என்னங்கடா இப்படி ஆக்கிட்டீங்க வாழ்க்கையை. அப்போ இந்த இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. மனித மதிப்பு அப்படிங்கிறது சுத்தமாக போய்கிட்டே இருக்குது. யாரை வேணாலும் எவ்வளோ கேவலம் வேணாலும் உடனே ஒரு எதிர்க்கருத்தை சொல்லி கேவலப்படுத்தலாம், பேசலாம் அப்படிங்கிறது பொது வெளிக்கு வந்துடுச்சு. இப்படியான ஒரு சூழலில் பாரதி ராஜா போன்றவர்களின் வருகை, இருப்பு, இனி அதை போன்ற இயக்குநர்களின் வருகை என்பது இந்த சமூகத்துக்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கிறது. ஏன்னா மனித மதிப்புகளை மீட்டெடுப்பதற்கு, மனித உணர்வுகளை மீட்டெடுப்பதற்கு இது போன்ற கதையை நம்பி படம் எடுத்த இயக்குநர்கள், கதையை நம்பி இப்போ எதையுமே வெளிப்படையாக பேச முடியல. ஏதோ ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு கருத்து சொன்னேன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஆக்ஷன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைரக்டரோட போட்டு அவரை கலாய்த்தார் சீனு ராமசாமின்னு போடுறாங்க. அதனால் இது எல்லாரையும் கேமரா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாரையும் கேமரா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் குழந்தைகள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த செல்ஃபோன் தான் என்ன செய்ய போகுது இந்த உலகத்தைன்னு தெரியலை. அந்த குழந்தைகளை சூதாட போகுதா இல்லை என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியலை. இன்னும் நிறைய நினைவுகள் அவரோட எனக்கு இருக்குது. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். நிறைய நினைவுகள் அவரோட எனக்கு இருக்குது. அவர் என்னுடைய கதை வசனத்தை அவர் இயக்குவதாக இருந்தது. தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு தலைப்பு வச்சு நான் கதை வசனம் எழுத அவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்காக நான் தேனிக்கெலாம் போய் எழுதலாம் ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே எனக்கு வேறு ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு. சார் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணவே முடியாமல். இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய வேதனை என்னென்னா, வெளியே வர போகிற அந்த இடி முழக்கம்னு படம் சென்சார்லாம் ஆயிடுச்சு. அந்த படத்தை நான் இவருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன். அந்த சுரேஷ்கிட்ட பேசி, அவர் பிஏட்ட பேசி அந்த படத்தில் இவருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன். இவர் ஃபோட்டோ போடணும்னு ஃபோட்டோ கேட்டது சார்கிட்டையே சொல்லி, அப்படி போடுறானாவே சரி போடட்டும் அப்படி இந்த ஃபோட்டோவை கொடுறான்னு அவரே ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த ஃபோட்டோ ஒரு ஹேட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ போட்டு அவருக்கு சமர்ப்பணம் அப்படி தான் போட்டிருந்தேன். அந்த படத்தை அவர் காமிக்கலாம்னு நினச்சா கடைசி வரைக்கும் அவர் என்னென்னா, எப்பயுமே வந்து அது ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷமாக காலதாமதமாக அந்த படம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி ரிலீஸ் ஆகிரும். ஸோ இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் என்னை வந்து அழைத்து என்னை பேச வைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.